சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த இசையமைப்பாளர் இளையராஜாவிடம் பத்திரிகை நிருபர் ஒருவர் சிம்பு அனிருத் இருவரும் உருவாக்கிய தீப் சாங் என்ற பெயரில் வெளியிடப்பட்ட பாடலை குறித்து கருத்து கேட்டுள்ளார். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பாத இளையராஜா, உனக்கு அறிவு இருக்கிறதா, என்னிடம் பேச உனக்கு தகுதி இருக்கா என்றெல்லாம் ஆவேசமாக கேள்வி எழுப்பியதோடு அந்த செய்தியாளரை அவமானப்படுத்தவும் செய்தார். இளையராஜாவின் இந்த செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இளையராஜா மீது வழக்கு போட இருப்பதாக புதுச்சேரி செய்தியாளர் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில், இசைஞானி இளையராஜா அவர்களே, உங்களின் இசை கேட்டு உறங்கியவர்களும் நாங்கள்தான், உங்களின் பெருமையினை ஊருக்கு சொன்ன ஊடகவியாளர்களும் நாங்கள்தான் என்றும், நாட்டின் முதல் குடிமகனிடம் கூட மக்கள் நலனுக்காக கருத்து கேட்கும் அதிகாரத்தை ஜனநாயகம் எங்களுக்கு தந்துள்ளதாகவும், எங்களை பார்த்தா அறிவு இருக்கிறது என்று கேட்கிறீர்கள், உங்களின் உயர்ந்த அறிவு உங்களை மட்டுமே வளர்த்தது, இதுதான் உண்மை என்றும், ஆனால் எங்களின் அறிவை மக்களையும் சமுதாயத்தையும் உயர்த்தவும் பாதுகாக்கவும் பயன்படுத்தினோம் என்று அந்த அறிக்கையில் கூறியுள்ளனர். மேலும், எங்களை பார்த்து அறிவு இருக்கா என்று கேட்டது உங்களின் ஆணவத்தின் உச்சம் என்பதை நீங்களே உறுதி செய்துள்ளீர்கள் என்றும், செய்தியாளர்களை இழிவுபடுத்தும் இது போன்ற செயலை இனியும் அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ள பத்திரிகையாளர்கள், உயர்திரு இசைஞானி இளையராஜா அவர்களே, உங்கள் மீது சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக புதுச்சேரி செய்தியாளர் சங்கம் முடிவு செய்யும் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். மேலும், நாட்டின் 4வது தூணின் பெருமையினை இதுபோன்று ஆணவத்தின் உச்சத்தில் இருப்பவர்களுக்கு இனி உணர்த்தும் என்றும் அந்த அறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.